நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்லாயிரம் கோடிகளால் சாதிக்க முடியாத விஷயத்தை இந்த ஊரடங்கு சாதித்திருக்கிறது. கங்கை நதியை தூய்மைப்படுத்த அரசு மேற்கொண்ட திட்டங்கள் பலனளிக்காத சூழலில் தற்பொழுது புண்ணிய நதியான கங்கை தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறாள். குளிப்பதற்கே தகுதியற்ற நதியாக மாறியிருந்த பாரதத்தின் புராதான புண்ணிய நதியானது இன்று குடிநீராக மாறியிருக்கிறது. நாடு தழுவிய ஊரடங்கின் காரணத்தினால் கங்கை நதிக்கரையில் இருந்த தொழிற்சாலை கழிவுகள் வெளியேறுவது நின்று போனதன் எதிரொலியாக நிற்காது ஓடிக்கொண்டிருக்கும் கங்கை தன்னை சுத்திகரித்துக் கொள்ள எடுத்துக்கொண்ட கால அவகாசமாக மாறி கங்கை புதுப்பொலிவுடன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாள். இந்தியாவின் புராதான புண்ணிய நதியான கங்கையானவள் மீண்டும் உயிர்ப்புடன் பயணம் செய்து கொண்டிருக்கின்றாள். கங்கை என்பது ஒரு நதி மட்டுமல்ல, அது பல்லாயிரம் கோடி உயிர்களின் ஜீவசக்தி. நம் நாட்டிற்கு கிடைத்த பெரும் பொக்கிஷம். நாம் இழந்திருந்த கங்கையின் பெருமை இன்று மீண்டிருக்கிறது. ஒரு பக்கத்தில் கங்கையை தாயாக பாவித்து ஆரத்தி எடுப்பது, மறுபக்கத்தில் அதே தாயின் மீது குப்பைகளையும் கழிவுகளையும் கலக்கச் செய்து நதியை மாசுபடுத்துவது என நாம் செய்த தவறுகளினால் ஒரு ஜீவநதி அழிவின் விளிம்பிற்கே சென்று மீண்டிருக்கின்றாள். இந்தியாவின் பெரும் பெருமைக்கு காரணமான கங்கை இன்று மீண்டும் உயிர் பெற்றிருக்கின்றாள். இனி யாயினும் கங்கையின் சிறப்பினை போற்றி பாதுகாப்போம். வற்றாத ஜீவநதியான கங்கையின் மாண்பினை போற்றுவோம். நன்றி.